ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கிருஷ்ணானுபவத்திலே ஆழ்வார் அனுபவமான பகுதி 2 இன்று. யதுரசி பரணீயாஸ்ரக் விகசித வகுலானத்தா ச ஜயதி மகிமாநாதோ முரரிபு பதசக்தோ நகா. யத் புரசி பரணீயா, எந்த ஒரு நம்மாழ்வார்னுடைய திருமார்பிலே அணிந்து கொள்ளத்தக்கதான மாலை, அந்த திருமார்பு ஏற்றமுடையதான திருமார்பிலே அணிந்து கொள்ளும்படியான மாலையானது மலர்ந்ததான மகிழம் பூக்கள், அந்த பூக்களாலே கட்டப்பட்டதாக இருக்கின்றது. ஏற்றமுடையதான ஆழ்வார் திருமார்பு மலர்ந்திருக்கக்கூடியதான மகிழம் பூக்களாலே கட்டப்பட்ட மாலையானதை தரித்து கொள்ளும்படியா இருக்கு. அப்படிப்பட்டவர் எம்பெருமான் திருவடிகளில் பிராவண்யமுடையவராய் இருப்பவர், எப்பொழுதுமே மகிமை அதுவே வடிவெடுத்தவராய் இருக்கக்கூடியவர். மகிமை தானே மகிமா நாதோ, மகிமைன்னு சொல்லுவதே ஒரு வடிவெடுத்ததாக இருக்கும்படியானவர். பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் சர்வோத்கர்ஷசாலியாக வாழ்கின்றார். பகவத் பக்தாகிரேசரராய் விளங்குகின்றார். பகவத் பக்தியிலே ஆழ்ந்த அனுபவத்தை உடையவராய் திளைத்து விளங்கும்படியா இருக்கார் நம்மாழ்வார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தரா இருக்கார். பிரபன்னர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கார். ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்றது போலே பிரபன்னர்களுக்கெல்லாமும் தலைவராக விளங்கக்கூடியவர் ஆழ்வார். தன்னுடைய திருமார்பிலே மகிழ மாலையை அணிந்து கொண்டு பகவத் பக்தியிலே திளைத்தவராகவும் பிரபன்ன ஜன கூட்டஸ்தராகவும் விளங்குகின்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். மகிமவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மகிமா அப்படின்னு இந்த இடத்துல காட்டுகின்றார். பிரம்மசூத்திர கட்டளை அதை ஒட்டி இங்கே நிர்வகிக்கும்படியா அமைந்திருக்கு. முதல் பாசுரத்தில் முத்ரா பிரகிருதார்த்த பரைஹி பதைஹின்னு அலங்கரித்தார்கள். அப்போ முதல் நட்சத்திரமான அஸ்வினி அங்க சொல்லப்பட்டது. அஸ்வயுங் நட்சத்திரம் அப்படின்னு வேத வழக்கு. அதனாலே அஸ்வயுஜா நகா யஜ்ஞான முத்ரயா விஷயவீதயா நிருணாம் இந்திரிய அஸ்வயுஜகா அப்படின்னு சொன்னதுனாலே அஸ்வினி நட்சத்திரம் அங்கே எடுத்து சொல்லப்பட்டது. தத்குண சாரத்வாத்து தத் வியபதேசா பிராக்ஞவன் அப்படின்னு பிரம்மசூத்திர கட்டளை அதை நிர்வகித்ததை ஒட்டி இங்கே இன்று யதுரசி பரணீயா ஸ்ரக்கு விகசித வகுலா நத்தான்னு சொல்றதுனால இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக பரணி நட்சத்திரத்தை காட்டுறதுனாலே இந்த பரணி நட்சத்திரத்தை சொல்லும்படியா அமைந்திருக்கு. எதேச்சையாக இன்று பரணி நட்சத்திரம் ஆழ்வாருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகமான பரணி நட்சத்திரத்தையும் இன்று நாம் அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே நாம் இங்கே அனுபவிக்கும்படியா ஆனது. பாக்யம் நமக்கெல்லாம். அப்படி யதுரசி பரணீயாஸ்ரக் விகசித வகுலானந்தா, விகசித்தமாய் மலர்ந்திருக்கக்கூடியதான வகுள மாலை, மலர்களாலே ஆன மாலை, வகுள மாலை, அதுதான் மகிழம்பூ மாலை. மகிழம்பூ மலர்களாலே தொடுக்கப்பட்ட மாலையானதை திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடியவரான நம்மாழ்வார் மகிமையே வடிவெடுத்தவராயிருக்கக்கூடியவர். முரரிபு பத சக்தோ நகா, பகவத் பக்தாகிரேசரராய் பிரபன்ன ஜன கூட்டஸ்தராய் விளங்குகின்ற அந்த நம்மாழ்வாரை நான் அடிபணிகின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அழகாக எடுத்து காட்டுகின்றார். வகுளாலங்கிருத்தம் ஸ்ரீமத் சடகோபதத்வயம் அஸ்மத் குலதனம் போக்யம் அஸ்துமே மூர்த்தி பூஷணம்னுங்கிற ஸ்லோகத்தில் மகிழ மலர்களினால் அலங்கரிக்கப்பட்டதும் எம்முடைய குல தெய்வம், குல செல்வம், அஸ்மத் குலதனம், எங்களுடைய குலதனம், இதுதான் தனம், குலத்துக்கே தனம், செல்வம், குல தெய்வமாய் பரம போக்கியமாய் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருவடி இணையானது என் சென்னிக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறது போல அமைந்திருக்கு. வகுளா அலங்கிருத்தம், வகுள மாலையாலே அலங்கரிக்கப்பட்டவர். வகுள மாலையை தன்னுடைய திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடியவரான நம்மாழ்வார், அவரினுடைய திருவடி இணைகளானது
அப்போ அந்த நம்மாழ்வார் எப்படி இருக்காருன்னு சொன்னா, அடியோங்களுக்கு குல தனமும் குல தெய்வமுமா இருக்கக்கூடிய ஆழ்வார். அவரினுடைய திருவடி இணைகளானது என் சென்னிக்கு அலங்காரமா இருக்க வேண்டி அடியேன் பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்லோகத்திலே மற்றொரு இடத்துல சொல்லப்படுறது. மற்றொரு ஸ்லோகத்தில் வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் என்கிற ஸ்லோகத்தில் வேதத்தின் உத்தரகாண்டமாகிய உபனிஷத்தை தமிழ் மொழியினால் வெளியிட்டு அருளின ஆழ்வார் வகுளாபரணம், வகுள மாலையை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர், உலகுக்கெல்லாம் அலங்கார பூத்தரா இருக்கார். வகுள மாலையை அலங்கிருத்தமாக கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் லோகத்துக்கெல்லாம் அலங்கார பூத்தராக இருக்கார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம், இந்த ஜெகத்துக்கே அலங்கார பூத்தராக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை அடிபணிகின்றேன் அப்படின்னு மற்றொரு ஸ்லோகத்தில் சொல்லப்படுறதாக மகிமையே வடிவெடுத்தவரான பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வாயினுடைய திருவடி இணைகள் என் சென்னிக்கு அலங்காரமாய் இடுக என்று பிரார்த்திக்கிறேன்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். இன்றைய அனுபவம். அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த அனுபவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.